வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஜெனிஃபர் ஆனந்த கிருஷ்ணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்கும் மாநிலங்களுக்கு நிதி மறுப்பு. தரமான கல்வியை வழங்க மத்திய அரசு இப்படித்தான் திட்டமிடுகிறதா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. கிண்டி ரேஸ்கோர்ஸுக்கான குத்தகையை ரத்து செய்தது தமிழக அரசு. எதிர்ப்பு தெரிவித்து ரேஸ்கோர்ஸ் நிர்வாகம் முறையிட்ட நிலையில் பிற்பகலில் விசாரிக்கிறது உயர்நீதிமன்றம். சென்னை கிண்டியில் உள்ள ரேஸ்கோர்ஸுக்கு சீல் வைப்பு. வாடகை பாக்கியை தொடர்ந்து உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி வருவாய்த்துறையினர் நடவடிக்கை. குட்கா முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், பி வி ரமணா நீதிமன்றத்தில் ஆஜர். முன்னாள் டிஜிபி டி கே ராஜேந்திரனும் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் 23ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைப்பு. விக்கிரவாண்டியில் வரும் 23ஆம் தேதி நடத்த திட்டமிட்ட தமிழக வெற்றிக் கழக மாநாடு தள்ளிப்போக வாய்ப்பு. மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை செய்ய அவகாசம் இல்லாததால் முடிவு என தகவல். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு அனுமதி அளித்ததில் தாமதம் இல்லை என காவல்துறை தரப்பில் விளக்கம். 21 கேள்விகளுக்கு தாவேகா தரப்பில் 5 நாட்கள் அவகாசம் எடுத்து விளக்கம் அளித்ததாகவும் தகவல். அதிமுக அமைப்பு செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரன் விஜயின் கட்சியில் இணைவதாக வெளியான தகவல் வதந்தி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். சொன்னாங்களா என்ன மாதிரி பொருளை கிளம்புறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கடல் இதில் அவர் மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இந்த கட்சியில் அங்கம் வைக்கிறாங்க. மதுரையில் மகளிர் சுய உதவி குழுக்கான கடன் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்த உதயநிதி. இந்த ஆண்டு 35,000 கோடி ரூபாய் வழங்க கடன் வழங்க முடிவு செய்துள்ளதாக பேச்சு. மாற்றுத்திறனாளிகளை அவதூறாக பேசிய மகாவிஷ்ணுவின் சொற்பொழிவுக்கு எவ்வளவு கட்டணம் வாங்குகிறார் என விசாரணை. பரம்பொருள் அறக்கட்டளைக்கான நிதி திரட்டல் குறித்தும் பொருளாதார குற்றப்பிரிவு காவலர்கள் விவரம் திரட்டுவதாக தகவல். சென்னையில் அரசு பள்ளிகளில் நடத்தப்பட்ட சர்ச்சைக்குரிய சொற்பொழிவு தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை செயலாளரிடம் நாளை மறுதினம் அறிக்கை தாக்கல். பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தகவல். டெல்லியிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு ரயிலில் கொண்டுவரப்பட்ட 1556 கிலோ கெட்டுப்போன ஆட்டிறைச்சி பறிமுதல். யார் அனுப்பியது என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை. 2000 ரூபாய் வரையிலான டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு பரிவர்த்தனைகளுக்கு 18% வரியா? டெல்லியில் 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஆலோசனை. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்கவார்சத்திரத்தில் சாம்சங் தொழிற்சாலையில் ஊழியர்கள் வேலை நிறுத்தம். தொழிற்சங்க அங்கீகாரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக போராட்டம். பொறுத்துக் கொண்டோம், அறிமுக கடிதம் கொடுத்தோம். தாராளமாக நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள், தவறு ஒன்றும். தூத்துக்குடியில் கடலுக்கு செல்லாமல் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டம். இலங்கை சிறையில் உள்ள 22 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். குற்றால மெயினருவி அருகே பிடிபட்ட 12 அடி நீள மலைப்பாம்பு. கார் பார்க்கிங் பகுதியில் இருந்த பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். மனைவி ஆர்த்தியை பிரிகிறார் நடிகர் ஜெயம் ரவி. நெஞ்சம் கசந்த கடினமான முடிவு என ஜெயம் ரவி உருக்கம். கோவையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்பு. இணைவேந்தரும் வேளாண் துறை அமைச்சருமான MRK பன்னீர்செல்வம் புறக்கணிப்பு. மேற்கு வங்கத்தில் தொடரும் மருத்துவர்களின் போராட்டத்தால் இதுவரை 23 பேர் உயிரிழப்பு. பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து போராட்டம் தொடரும் நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மேற்கு வங்க அரசு தகவல்.
தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கவில்லை என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு தலைவணங்க மறுப்பதற்காக கல்வியில் சிறப்பாக செயல்படும் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதி மறுப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். தி இந்து நாளிதழில் வெளியான செய்தியை மேற்கோள் காட்டி அவர் பதிவிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இலக்குகளை நிறைவேற்றாத மாநிலங்களுக்கு தாராளமாக வெகுமதி அளிப்பதாக விமர்சித்துள்ளார். தரமான கல்வி மற்றும் சமத்துவத்தை ஊக்குவிப்பதற்கான மத்திய அரசின் நடவடிக்கை இதுதானா என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து முடிவு செய்ய மக்களின் அறிவிற்கே விட்டுவிடுவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள புகழ்பெற்ற ரேஸ்கோர்ஸ் மைதானத்துக்கு 730 கோடி ரூபாய் வாடகை பாக்கி காரணமாக மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். சென்னை கிண்டியில் சுமார் 160 ஏக்கர் பரப்பளவில் ரேஸ்கோர்ஸ் மைதானம் அமைந்துள்ளது. இதில் சுமார் 80 ஏக்கர் பரப்பளவிலான மைதானம் குதிரை பந்தயத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த மைதானத்தை அரசிடமிருந்து குத்தகைக்கு எடுத்து நிர்வகித்து வந்த ரேஸ் கிளப் நிர்வாகம் 1970 முதல் 2004 வரை சென்னை மாநகராட்சிக்கு சுமார் 730 கோடி ரூபாய் வாடகை பாக்கி வைத்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் 2 மாதங்களுக்குள் வாடகை பாக்கியை செலுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் ரேஸ் கிளப் நிர்வாகம் பாக்கியை செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் ரேஸ்கோர்ஸ் மைதானத்தின் 4 வாயில்களுக்கு சென்னை மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். குதிரை பந்தயம் நடக்கும் மைதானத்துக்குத்தான் சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் உள்ளே உள்ள கட்டடங்கள் மற்றும் திருமண மண்டபத்தை பயன்படுத்த தடை இல்லை என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிண்டி ரேஸ்கோர்ஸின் குத்தகை ரத்து செய்யப்பட்டு வருவாய்த்துறையின் கீழ் கொண்டுவரப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் வழக்கமான பயிற்சிகளுக்கு வந்த ரேஸ் கிளப் உறுப்பினர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். டெய்லி ரெகுலர் ஸ்விம்மிங் வாக்கிங் எல்லாம் போவோம். இப்போ இன்னைக்கு எதுவுமே பண்ணலை. திடீர்னு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். நாங்கள் 8000 மெம்பர்ஸ் மேலே இருக்கோம். இங்கே நாங்கள் ரெகுலராக அங்கே வருவோம். டெய்லி மார்னிங் தான் நாங்கள் இங்கே வந்துடுவோம். இப்போ இன்னிலேருந்து நாங்கள் என்ன எங்கே போகிறது யோசிச்சிருக்கோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு திட்டமிட்ட தேதியிலிருந்து தள்ளிப்போக வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி மற்றும் பாடலை அண்மையில் அறிமுகம் செய்த அக்கட்சியின் தலைவர் விஜய் முதல் மாநில மாநாடு குறித்தும் அறிவித்திருந்தார். அதன்படி வரும் 23ஆம் தேதி விக்கிரவாண்டி அருகே வி சாலையில் மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் காவல்துறை அனுமதி பெற காலதாமதமானதால் மாநாடு தேதி தள்ளிப்போக வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவல்துறை விதித்துள்ள 33 நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ள நிலையில் மிக குறுகிய காலத்தில் அது சாத்தியமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதனால் மாநாட்டை வேறு தேதியில் நடத்த கட்சி தலைமை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் தமிழக வெற்றிக் கழகம் நடத்தும் மாநாட்டிற்கு அனுமதி அளித்ததில் எந்த தாமதமும் செய்யவில்லை என்று காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. ஆகஸ்ட் 28ஆம் தேதி தாவேகா நிர்வாகிகள் அனுமதி கேட்டதாக கூறியுள்ள காவல்துறை 2ஆம் தேதி 21 கேள்விகளை கேட்டிருந்ததாக தெரிவித்துள்ளனர். 5 நாட்களில் பதில் தர உத்தரவிட்டிருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர். விஜய் தரப்பினர் கடந்த 6ஆம் தேதி பதில் அளித்த நிலையில் 8ஆம் தேதியே மாநாட்டிற்கு அனுமதி வழங்கப்பட்டுவிட்டதாகவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர். சர்ச்சையில் சிக்கியுள்ள மகாவிஷ்ணு ஒரு சொற்பொழிவுக்கு எவ்வளவு கட்டணம் வாங்குகிறார் என்றும் அவரின் பொருளாதார பின்னணி குறித்தும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டுள்ளது. அரசு பள்ளிகளில் நடந்த நிகழ்ச்சியில் மூடநம்பிக்கையை விதைக்கும் வகையில் பேசியதாக சர்ச்சையில் சிக்கிய மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரின் பின்னணி குறித்து விசாரித்து வரும் காவல்துறை ஒரு சொற்பொழிவுக்கு எவ்வளவு கட்டணம் வாங்குகிறார், அவரின் பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எவ்வளவு நிதி வருகிறது என்பன உள்ளிட்ட தகவல்களை திரட்டி வருகிறது. இதனிடையே மாற்றுத்திறனாளி குறித்து மகாவிஷ்ணு அவமதிக்கும் வகையில் பேசிய வீடியோ யூடியூபில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. சென்னை சைதாப்பேட்டை, திருவொற்றியூர் உள்ளிட்ட இடங்களை தொடர்ந்து பெரும்பாக்கம் காவல் நிலையத்திலும் மகாவிஷ்ணு மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 7 இடங்களில் மகாவிஷ்ணு மீது புகார் தரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் கல்வி முறை உலகளவில் தரம் உயர்ந்துள்ளதாகவும் முதலமைச்சரின் அறிவுறுத்தல்படி உயர்கல்வியை அறிவியல் ரீதியாக வளர்க்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். உயர்கல்வியில பாடத்திட்டங்கள் எப்படி இருக்கிறது என்பதை மாணவர்களே சொல்லுகிறார்கள். அவர்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
பாடத்திட்டத்தை அறிவியல் ரீதியாக வளர்க்க வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவிலிருந்தே சொல்லி இருக்கிறார். அதற்கான பாடத்திட்டத்தை அறிவியல் ரீதியான வளர்ப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார். அதுபோன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒவ்வொரு கல்வியிலேயும் இப்பொழுது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்பதை உருவாக்கி மாணவர்களுக்கு அறிவியல் ரீதியான பாடத்திட்டங்களை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த இருமொழி கொள்கையின் மூலமாக தமிழகத்திலே கல்வி அறிவு மிக சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது.